கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக அவருடைய வார்த்தைகளை பதிவு பண்ணும்படி தேவன் நமக்கு தந்த மகா கிருபைக்காக அவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனையும் எடுக்கிறோம். நாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய நிலைமை நமக்கு நல்லாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் இந்த கேட்ட வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடி தங்களுடைய சுய இஷ்டமான காரியங்களை செய்தபடினாலே இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாத அளவிலே தேவ கோபம் உண்டாகி அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் கவனித்து பார்த்து நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானமாக நம்மை வைத்துதானே நாம் சோதித்து அறியப் போகிறோம். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்து வருவோம். 1வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவருக்கு கீழ்ப்படியாதபடினாலே ஆண்டவராகிய தேவன் என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு எப்படி கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டதோ அதே போலதான் நமக்கும் இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. நம்முடைய முற்பிதாக்களைப் போல நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்பட்டிருப்போமானால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏனென்றால் என்ன 7வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இப்போ இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய முற்பிதாக்களைப் போல கடினப்படுத்தாதபடி கேட்ட வசனத்தை நாம் விட்டுவிடாதபடி ஜாக்கிரதையாக நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு திருவசனம் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால் 9வது வசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிக்கும்போது ஒரு நாள் வரும்போது தேவனுக்குள்ளாக நாம் இளைப்பாறுகிற ஒரு காலம் உண்டாகும். அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆத்துமாவை உருவ கொத்துகிறதாக இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கணக்கு தேவனுக்கு முன்பாக ஒப்புவிக்கிற ஒரு நாள் வரும்போது உண்மையாகவே நாம் நீதிமானாக்கப்படுவோமா என்று நாம் நிச்சயித்து இருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீதிமான்கிற அந்த பட்டியலிலே நாம் வரவில்லை என்றால் உண்மையாகவே நாம் கேட்ட வசனத்தை அப்படி விட்டுவிடுகிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத ஒவ்வொரு மனுஷனும் உண்மையாகவே நரகத்திலே தள்ளப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை சுவிசேஷமாக அப்போஸ்தலர்கள் அறிவிக்கும் போது உண்மையாகவே நாம் அப்போஸ்தலர் உபதேசத்திலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் முற்பிதாக்கள் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்காதபடி தங்கள் முறுமுறுத்தார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காரியத்தினாலே அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் காணாதபடி கர்த்தருக்குள்ளாக நாம் திட நம்பிக்கையாக இருக்கிறதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது பாருங்க. அவருடைய பார்வைக்கும் பயமனாத வசனம், அவருடைய பார்வைக்கும் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற அந்த காரியத்தை நாம் சற்று நிதானமாக நம்மைதாமே வைத்து யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனுஷன் கொஞ்சம் தப்பு செஞ்சாங்க, அதை அப்படி ஐஸ் வச்சு மறைச்சப்படுறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த ஐஸ் வைக்கிற அந்த காரியமெல்லாம் ஒன்றும் அங்கே செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் பார்க்கும் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் இப்படியாக சுவிசேஷம் சொல்லுகிற அந்த வேளையிலே ஒரு கூட்ட ஜனங்களுடைய இருதயம் குற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறோம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போதகர்கள் என்றோ பாஸ்டர் என்றோ சாமி என்று அழைக்கவில்லை, சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்ப்போம். 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வேற காரியமே இல்லை. முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களே நமக்கு சொல்ல வேண்டிய ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த உலகத்திலே மதங்களில் இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்புங்கிற அந்த இதே கிடையாது. அவர்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படுக பண்ணுகிறபடினாலே இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது கிடையாது. வாசிப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுதலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் பேதுருவை அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் கவனமாக வாசித்து கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 42வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்ப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விடுதலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று இந்த 42வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மதத்திலேயும்
அவர்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அது பவுல் சொன்னார், அது பேதுரு சொன்னார். அப்படி என்று இந்த வார்த்தையை பரியாசம் கர்த்தருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் நாம் நினைத்து பார்ப்போம் என்றால், நான் போவேன், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் வந்து பிதாவிடத்திலிருந்தும் குமாரத்திலிருந்தும் கேட்ட அந்த வார்த்தைகளை சீசர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இந்த வேத புத்தகத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும்போது பவுலுடைய அந்த நிறுவத்தை எடுத்து தியானித்து சொல்லும்போது, அது பவுல் சொன்னார். பேதுரு சொல்லுது அந்த வார்த்தையை பார்த்து காட்டி சொன்னால் சொல்லுவாங்க, பேதுரு சொன்னார். யோவான் சொல்லுகிற அந்த வார்த்தையை எடுத்து சொன்னார், அது யோவான் சொன்னார். அப்போ இவர்கள் யாரு சொன்னாதான் கேட்பாங்களாம், இயேசு கிறிஸ்து சொன்னாலும் கேட்கறதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மற்ற 23ஆம் அதிகாரத்தில் உங்களை போதகர்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் என்று, குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனுஷன் உண்டாக்குன ஒவ்வொரு மதத்திலையும் இவர்கள் அந்த வார்த்தைகளை மாற்றி உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்க முடிய போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் 43, 44 வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதா அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அன்பான தேவனுடைய விதம், உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவருடைய நிலைமை அவருடைய பிதா பிசாசாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக சொல்லிட்டார். ஏனென்றால் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாத முழுமையாக தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். கடினப்படுத்த செய்தது பிசாசானவன். பிசாசுடைய பிள்ளைகள் தான் இந்த 27 புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது போலதான் நமக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனால் நாம் என்னதோ இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்து அதன்படி வாழ்ந்து கர்த்தருடைய சாட்சியாக நாம் இந்த உலகத்திலே அவருடைய கிருபையினாலே நம்மை அவர் நிலைநிறுத்துவாராக. எப்படியாகிலும் அவருடைய வருகையிலே நாம் குற்றமற்றவர்களாக காணத்தக்கவனமாக இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.